சிகிச்சை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் கோவை ஈழ பாஸ்கர் அவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடர்ந்திருக்கிறோம். ஆரணி பசவாலை மனவளக்கலை மன்றம் கடந்த 12 வருடங்களுக்காக மேலாக பொதுமக்களுக்கு பல சேவைகளை செய்து வருகிறது. உடலுக்கு எதிர்மறை உடற்பயிற்சியும், மனதிற்கு தியான பயிற்சியும், உயிருக்கு காயகல்ப பயிற்சி, மேலும் பல பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து டிப்ளமோ, BA, BSc, MA, MSc, MPhil, PhD வகுப்புகள் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் என்ற பெயரில் நடத்தியிருக்கிறார்கள். அதோடு கலியம் என்ற சித்த மருத்துவ முகாம் போன்ற பல சேவைகளை செய்து வருகிறது. அதை தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த செவி வழி ஒரு சிகிச்சை முகாம் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது இங்கே தொடங்கி கொண்டிருக்கிறது. இங்கு வந்து மற்றவர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடியும் வரை அமைதி காத்து அடுத்ததாக நமது ஆரணி பசவாலை மனவளக்கலை என்ற மரபுப்படி இறைவணக்கம் குருவணக்கம் பாட வி. வேண்டா எஸ். கண்ணம்மா அவர்களை அழைக்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆகாம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீராயுள், இறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. வாழ்த்து. அருட்தந்தை அவர்கள் அருகிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருகிய வேதாத்திரியம்
சங்கம், ஆழியார் அறிவு திருக்கோயில், ஆரணி கொத்தப்பாறை மணவளக்கலை அறக்கட்டளை, இக்கூட்டத்தில் கலந்துள்ள அன்பர்களும் அவர்தம் இனிய குடும்பங்களும் இந்த சிறப்பு பயிற்சி இனியே நடைபெற இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை ஆரணி கொசப்பாளையம் மணவளக்கலை மன்ற தலைவர் அன்பாஷா அவர்களை வரவேற்புரை அழைக்கிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு ஆரணி கொசப்பாளையம் மணவளக்கலை அறக்கட்டளை மன்ற முதலியாக நடத்தும் அனகாமி செவிகளுக்கு சிகிச்சைக்கு வருகின்றிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நீங்களும் மருத்துவ குடும்பமும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் ஆரணி தொழில் அதிபர் தனபால் அவர்களுக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் ஆரணி நகரமன்ற தலைவர் ஐயா அவர்களையும் பிரபுக்களும் வருபவர்களுக்கு வரவேற்கிறோம். ஆரணி லைன்ஸ் கிளப் தலைவர் எம்என் சேகரையா அவர்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் ஆரணி கொசப்பாளையம் மணவளக்கலை அறக்கட்டளை அலுவலர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக இருந்த ஆர்ப்பாட சீனிவாசன் அவர்களையும் மற்றும் ராணிப்பேட்டை வேளாண் விக்ரமியா அவர்களை பண்புடன் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். பத்திரிகை எதையும் முன்னாடி முன்னோடி எழுதி எண்ணாது என்ற தாரக மந்திரத்தை உலக மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும் திரு உடல் மருத்துவர் திரு இளர் பாஸ்கரையா அவர்கள் வருபவர்கள் வரவேற்கிறேன். அவர் சொல்லும் கருத்துக்களை அனைத்தும் கவனமாக கேட்டு அவர் சொல்வதை நாம் வாழ்க்கையை கடைபிடித்து வந்தால் 100 ஆண்டுகள் வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம் என்று சொல்லி வரவேற்பை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்கள் ஆகாஷ் ஸ்ரீவசனை அவர்கள் பொருளாதார வந்து வாழ்ந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரணி தொழிலதிபர் திரு தனபால் அவர்கள் ஈழர் பாஸ்கர் அவர்களை கொண்டாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு கோவை இல்ல பாஸ்கரையா அவர்கள் ஆரணி நகர மன்ற தலைவர் அவர்களுக்கு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்த ஆரணி கொசப்பாளையம் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து ஐயாக்களுக்கும் அனைத்து அம்மாக்களுக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மணவளக்கலை மன்ற தலைவர் ஷான்பாஷா ஐயா அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் செயலாளர் எஸ் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. பொருளாளர் பிஜே பாலுகோபாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றும் அரங்காவலர்கள் டி.ஏ. ஜீவானந்தம் ஐயா, திலகர் ஐயா, சதீஷ் ஐயா, ஜெய்சங்கர் ஐயா, பார்த்தசாரதி ஐயா, லட்சுமணன் ஐயா, ஏ.எம். மூர்த்தி ஐயா, ஜெயபிரகாஷ் ஐயா, ஏ. மோகன் ஐயா, இப்படி பல ஐயாக்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அனைத்து ஐயாக்களுக்கும் நன்றி. மற்றும் பொறுப்பாசிரியர் வேலரசி அம்மா அவர்கள், நளினி அம்மா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த முக்கிய காரணமாக இருந்த ஆற்காடு சீனிவாசன் ஐயா அவர்கள் மற்றும்
இந்த மண்டபத்தை கொடுத்து உதவி செய்த அம்மா அவர்கள், இப்படி பல ஐயாக்களும் பல அம்மாக்களும் சேர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாமும் இப்போ வந்திருக்கு இல்லைங்களா, இது ஒரு சொற்பொழிவு கிடையாது. நல்ல கவனம் கேட்கும். நான் அரசியல் மீட்டிங் பேசுறதுக்காக வரல. இது ஒரு காமெடி நிகழ்ச்சி கிடையாது. இந்த மிமிக்ரி காமெடி அந்த மாதிரி கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கிறது ஒரு சிகிச்சை, ட்ரீட்மெண்ட். நோய் வந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு வைத்தியரை போய் பார்ப்போம். நமக்கு நோய் வந்தா என்ன பண்ணுவோம்? இது வரைக்கும் எல்லாரும் டாக்டர் போய் பார்த்தீங்களா? உலகத்தில் எல்லா டாக்டரும் என்ன கொடுப்பாங்க? ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, லேகியம், முடி, சிட்டுக்குருவி லேகியம், அவங்க நாடி பார்க்குறது, ஸ்கேன், பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ, அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி நிறைய இயற்கை வைத்தியம், சராசம், கொரியா டெக்னிக், ஜப்பான் டெக்னிக்னு இத்தனை வருஷமா எல்லாரும் நோய் சிகிச்சை சுத்திட்டு இருந்தீங்களா? ஆனா இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா, இந்த சிகிச்சையில மருந்து மாத்திரையே கிடையாது. எந்த நோயாலும் மருந்து மாத்திரை கிடையாது. இந்த நாணயம் நிற்கிறதா இல்லை, இந்த வாரம் வந்துட்டு போகிறதா கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் நல்லா கேளுங்க. பொதுவாக நோய் வருதா டாக்டர் பேசுறீங்க, உங்க நோயை பத்தி 1.5 மணி நேரம் பேசுறீங்க. டாக்டர் 2004 முதல்ல பாத்ரூம்ல வலி கொடுக்கலாம், அப்ப எனக்கு மூணு தள்ளி பிடிச்சா ஆரம்பிச்சு இந்த நோய்க்கு ஒரு ஞாபகம் வச்சிருப்பாங்க. உங்க கதை கேட்க 1.5 மணி நேரம். இந்த ரிப்போர்ட் மாத்திரம், அந்த ரிப்போர்ட் மாத்திரம், அந்த மாத்திரம் டெஸ்ட் பண்ணி இந்த மாத்திரம் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் பேசுறீங்களா? நீங்க பேசுறத கேட்டா டாக்டர் காதல ரத்தம் வரும். ஓகே ஸ்டாப். நிறுத்துங்க, அப்புறம் நிறுத்துவோம். அப்புறம் டெஸ்ட் இருப்பாங்க. இந்த டெஸ்ட், எம்ஆர்ஐ, ஸ்கேன் போட்டு டெஸ்ட் இருக்காதா? எல்லா டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே போய் எடுத்து வரீங்களா? எந்தெந்த லேப்ல நிறைய கமிஷன் தருவாங்களோ அந்த டெஸ்ட்ல இருப்பாங்க. நீங்க கொண்டு கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்லாம் வாங்கி வருவீங்க. அதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. நீங்க கேட்பீங்க, நோய் என்ன பண்றது? அவர் சொல்லுவாரு, இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, இந்த நோயை கண்ட்ரோல் தான் பண்ணணும். நீங்க வாழ்க்கை தான் மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை கொடுத்தாங்க எல்லாரும் 10 வருஷம் சாப்பிட்டுருக்கீங்களா? நோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த டாக்டரும் நமக்கு தேவையில்லை. புரிஞ்சுக்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா அதுக்கு எதுக்கு போய் படிச்சுட்டு வரணும்? டாக்டர் தான் நோய் குணப்படுத்தணும். இங்க எல்லா நோய்களும் குணப்படுத்தப்படும். ஆனா மருந்து மாத்திரை கிடையாது, ஒண்ணு கிடையாது. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், ஓ வேற என்னதான் பண்ணுவீங்க? உங்கள் நோயை சொல்ல வேண்டாம், நோய் கூட சொல்ல வேண்டாமா? அப்படி எப்படிதான் ட்ரீட்மெண்ட் கேட்டீங்கன்னா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. எங்கிட்ட யாராவது நோயாளி வந்தாங்கன்னா இப்படி உட்காந்துக்கங்க, நான் டைம் போட்டு வை குடிச்சு பாருவேன். நானு தொடர்ந்து 6 மணி நேரம் பேசுவேன். நீங்க எல்லாம் கேட்கணும், இதுதான் ட்ரீட்மெண்ட். உடனே கோபம் இருக்கும். ஏற்கனவே சுகர் ரொம்ப நூடுல்ஸ் ஆகி கஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏதோ நோட்டீஸ்ல ட்ரீட்மெண்ட் போட்டாங்கன்னு இருக்கிற வேலை வேலையை விட்டு நம்பி இங்க உட்காந்தா நீங்க என்னமோ 6 மணி நேரம் தனியா மேலே உட்காந்து மொத்தம் போடுறீங்களா? நாங்கெல்லாம் உட்காந்து கேட்கணுமா? இதுக்கு பேசாம நாங்க நோயோடவே வாழ்ந்து போயிடுவோமே. அதை விட இது பொறுமையாக போடுறேன். சில பேர் யோசிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும், கூட்ட பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். நமக்கு என்னங்க நோய் குணமான போதும்ல? ஒருவேளை நானு 6 மணி நேரம் பேசி நீங்க தான் உட்கார்ந்து கேட்டு உங்க நோய் குணமானா ஒதுக்க மாட்டீங்களா? நமக்கு என்ன நோய் குணமான போதும்ல? எந்த சைடு கிடையாது. உட்கார்ந்தீங்க, நான் பேசுறத கேட்கிறீங்க. உண்மையே சொல்லுங்க, நான் ஒன்றும் உங்க நோய் குணப்படுத்த போதில்ல. எனக்கு ஒரு நோய் வந்தா நான் டாக்டர் போக மாட்டேன். எனக்கு ஒரு நோய் வராது, வந்தா நான் எல்லா நோயும் குணப்படுத்திக்குவேன். எனக்கு சில ரகசிய டெக்னிக்கெல்லாம் தெரியும், வித்தை, புரியுங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எனக்கு தெரிஞ்ச
5 மணிக்கு அப்புறம் இங்க யாராவது சக்கரை நோயாளி இருந்தீங்கன்னா 5 மணில இருந்து இனிப்பு சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், ஒண்ணுமே ஆகாது. யாருக்காவது பிபி இருந்தா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் சோப்புல உப்பு போட்டு சாப்பிடலாம், ஒண்ணு ஆகும். யாருக்காவது கேஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் 3 நேரமும் உருளைக்கிழங்கு போட்டா சாப்பிட ஒண்ணு ஆகும். தோல்ல நோய் இருந்தா கத்திரிக்காய் சாப்பிடலாம், என்ன பண்ணலாம், தானமா சாப்பிடலாம். எந்தெந்த நோய்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலோ அதை சாப்பிட்டே நோய் குணமாகலாம். ஆனா ஒன்னே ஒன்று சாப்பிடலாம், என்ன தெரியுமா, மருந்து மாத்திரை ஒன்று சாப்பிடலாம். அதுதான் மறுபடி நேரம் சாப்பிடலாம். அதனால எல்லாரும் அமைதியா உறுதியா பார்க்க ஞாபகத்தின் மூலமாக நோய்களை குணப்படுத்துவது எப்படி? நோய்னா என்ன புரியல, என்ன புரியல, உடம்புனா என்ன, உறுப்புகள்னா என்ன, எப்படி வேலை செய்து யாருக்குமே புரியல. அதுக்காக தான் நோய். எதை பற்றி புரிஞ்சுக்கிறோமோ அதோட நமக்கு தெரிய கிடைக்கும். நோய் என்பது அஞ்ஞானம், சிகிச்சை என்பது ஞானம். ஞானத்தின் மூலமாக நோய்களை எப்படி குணப்படுத்துறது? ரொம்ப சிம்பிளா சொல்றீங்களா? நோய் வந்துச்சுன்னா புத்தியிலே நடக்கும், அறிவு கெட்டு போச்சு நடக்கும். யாருக்கு அறிவு வந்துச்சோ நோய் குணமாயிடும். அதனால இப்ப நம்ம பார்க்கும்போது உடம்புனா என்ன, உறுப்புகள்னா என்ன, நோயினா என்ன, அது வரும்போது மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும், மருந்தே சாப்பிட்டாலும் எப்படி நோய் குணப்படுத்துறது அப்படிங்கிற சில அதிசயமான டெக்னிக் எல்லாம் கற்றுக்கு போறோம். அதனால தயவு செய்து அமைதியா உட்கார்ந்து நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேளுங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து ஐயாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் நன்றி. நம்ம உடம்புல எல்லா நோய்களும் கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ஆனா அதுக்கு சிக்கல் 5. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஸ்டேட் நல்லா கேட்டீங்க. நமக்கு உடலில் வரும் எல்லா நோய்களையும் குணப்படுத்த தெரியும். 3 குழந்தை இருந்துச்சுல, 3 இன்ஸ்டிடியூட்டுகள அதெல்லாம் முடியும். இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு ஒரு 5 விதமான சிக்கல் இருக்குங்க. இந்த 5 சிக்கலை சரி பண்றது எப்படி? 5 சிக்கல்லாம் என்னங்கிறத நாம இப்ப கத்துக்க போறோம். முதல்ல என்ன பண்ணுவேன், 5 சிக்கல் என்னன்னு சொல்லுவேன். இதனால